ஹாய், திஸ் இஸ் விமலா, சைக்காலஜிஸ்ட் அண்ட் லைஃப் கோச். நம்ம இப்போ என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா, இப்போ ரொம்ப ஒரு பீக்கில் போயிட்டு இருக்க ஒரு டாபிக் அப்படின்னா ரிலேஷன்ஷிப் சம்மந்தமான ஒரு விஷயம்தான். இன்னைக்கு நான் ஒரு சின்ன சிம்பிளான ஒரு ட்ரிக்ஸ் ஆர் டிப்ஸ் தரேன். நீங்கள் இப்போ ரிலேஷன்ஷிப்லேயோ இல்லை புதுசாக கல்யாணம் ஆகியிருக்கீங்க அப்படின்னாலும், இல்லை கல்யாண லைஃப்பில் போயிட்டுருக்கீங்க அப்படின்னாலும், கண்டிப்பாக இது உங்களுக்கு ஒரு ஹெல்ப்ஃபுல்லான ஒரு விஷயமா இருக்கும். கேட்க ரொம்ப சாதாரணமான விஷயமா இருக்கும். ஆனால் நீங்கள் உங்கள் லைஃப்பில் செஞ்சு பார்த்தீங்கன்னா அதோட யூசஸ், அதோட பெனிஃபிட்ஸ் எப்படி இருக்கும்னு தெரியும். என்ன விஷயம்னா சாப்பாடு. உங்கள் லைஃப் பார்ட்னருக்கு பிடிச்ச சாப்பாடை வாங்கி கொடுங்க. பிடிச்ச சாப்பாடு சாப்பிட்றதுக்கு ஃபஸ்ட்டு விடுங்க. உங்களுக்கு பிடிச்சது தான் செய்யணும், உங்களுக்கு பிடிச்சதான் சாப்பிடணும் அப்படிங்கிறத தாண்டி சாப்பாடு விஷயத்தில் அவங்களுக்கு பிடிச்ச சாப்பாட்டை அவங்கள நிம்மதியாக சாப்பிட விடுங்க. அது ஆணாக இருக்கட்டும், பெண்ணாக இருக்கட்டும். ஏன்னா நீங்கள் அப்படி விடலை அப்படிங்கும்போது சின்ன சின்ன விஷயம், இது ஒரு சின்ன விஷயமா தெரியும். ஆனால் ஒரு கட்டத்தில் இது என்ன ஆகும்னா, என்னால் எனக்கு பிடிச்ச ஒரு சாப்பாட்டை கூட என்னால் சாப்பிட முடியல. அப்புறம் இது என்ன லைஃப்? இந்த லைஃப்பில் நான் வேறு எதுக்காக நான் இந்த லைஃப் வாழணும்? வேறு எதுவும் என்னை விட்டு கொடுக்க சொல்கிறாங்க, வேறு எதுவும் நான் அட்ஜஸ்ட் பண்ணுறேன். ஆனால் சாப்பாடு, எனக்கு பிடிச்ச சாப்பாடை என்னால் சாப்பிட முடியல அப்படிங்கிறது, அது ஆணாகவும் இருக்கட்டும், பெண்ணாகவும் இருக்கட்டும், அவங்களுக்கு ரொம்ப ஹர்ட் பண்ணக்கூடிய விஷயம். ஏன்னா ஒரு அதிகபட்சமாக அவங்க எதிர்பார்க்குறது பிடிச்ச சாப்பாட்டை கூட நிம்மதியாக சாப்பிட்டா போதும் அப்படிங்கிறது தான் வாழ்க்கையில். இது சொல்கிறதோ கேட்குறதோ ரொம்ப ஈஸியாக ஒரு சாதாரணமான ஒரு விஷயமா தெரியுமா? ஆனால் நீங்கள் உங்கள் லைஃப் பார்ட்னருக்கு பிடிச்ச சாப்பாடு வாங்கி கொடுத்து, பிடிச்ச சாப்பாடு செஞ்சு கொடுத்தீங்க அப்படின்னாலே, அந்த அவங்க சாப்பாட்டை அவங்க நிம்மதியாக ரசித்து சாப்பிட்றதுக்கு விட்டீங்கனாலே போதும். உங்கள் லைஃப்பில் வரக்கூடிய பாதி பிரச்சனையை நீங்கள் வராமையே தடுத்துடலாம். ட்ரை பண்ணி பார்த்துட்டு கமெண்ட்டில் சொல்லுங்கள்.